சங்கீதம் 31 அதிகாரம் அதோடைய 15வது வசனத்தை வாசிப்போம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு காலங்களும் நேரங்களும் பார்த்தீர்களானால் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. ஆனால் கர்த்தரோ தேவனோ பார்த்தீர்களானால் அந்த காலத்திற்கு அப்பாற்பட்டவராயும் காலத்திற்கு வெளியே நின்று நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராயும் அவர் காலத்திற்கு உட்படாதவரையும் காலத்திற்கு அடங்காதவராயும் இருக்கிறார். நம் மனிதர்களாகிய நமக்குத்தான் அந்த காலம் நேரம் எல்லாம் இந்த நேரத்தில் இது செய்ய வேண்டும் என்று ஒரு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுக்கோ, இந்த உலக வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுக்கோ அப்படிப்பட்ட எந்த கட்டுப்பாடும் இல்லாததாக இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் ஆதி முதல் அந்தம் வரை அல்பாவும் உமேகாவும் இருக்கிறார். ஆகவே அவரை காலத்திற்குள் அடக்கி வைக்கிறது கூடாத காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு ஏற்றபடி ஏற்ற காலத்திலே தேவன் நம்ம வீழ்த்துகிறவராயும் நமக்குண்டான எல்லாவித சத்துருக்களின் கையிலிருந்தும் அவர் நம்மை விடுவிக்கிறவராயும் நம்மை துன்பப்படுத்தின மனிதர்களிடத்திலிருந்து மனிதர்களின் கைக்கு நம்மை தப்புவிக்கிறவராயும் அதிலிருந்து விடுவிக்கிறவராய் நம்மை பாதுகாக்கிறவராயும் எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு காக்கிறவராயும் ஆலோசனை தந்து வழி நடத்துகிறவராயும் நமக்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தருகிறவராயும் இருக்கிறார், காணப்படுகிறார். ஆகவே தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரிடத்தில் முறையிடும் பொழுது, நாம் சொல்லும் பொழுது, தெரியப்படுத்தும் பொழுது நம்மை பாதுகாக்கிறவராயும் சத்துருவின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவரையும் ரசிக்கிறவரையும் இருக்கிறார். ஆமென். God bless you.